அந்த சுனாமி வரும்போது இப்போ பால் பொங்கினா எப்படி பொங்கும் அந்த மாதிரி பொங்க ஆரம்பிச்சது. இப்போ திரும்புறதுக்குள்ளேயே தண்ணி வீட்டுக்குள்ளெல்லாம் வந்துருச்சு. அப்போ இந்த பில்டிங்கெல்லாம் கட்டல. எங்கள் வீட்டு திண்ணை இவ்வளோ உயரம்பா, அந்த திண்ணை கீழே பாதி தண்ணி. என் மகன் இறந்துட்டானே, அவன் ஒரு குழந்தைய காப்பாற்றி கொடுத்தான். அந்த தண்ணியில் அலையில் அப்படியே அடிச்சுட்டு வந்தது. மீன் வேணுமா? மீனெல்லாம் வாய்க்கு ருசியாக வேணுமா? கருவாடு நாத்தம்னா எப்படி ஒத்துக்கிறது? கவுச்சி தான் இன்னைக்கு எல்லாமே உடம்பு நோய்க்கும் குணமாகுது. பாலை கருவாடு ஜுரம் அடிச்சுன்னா சுட்டு சாப்பிடும். நிறைய கருவாடுங்களுக்கு பால் சொரான்றது தாய்ப்பால் இல்லாதவங்களும் அதை கொடுத்தா தாய்ப்பால் சொரக்கும். முதல்ல பொம்பளை பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பேன்ப்பா. நீ பொம்பளை பிள்ளைம்மா, யாரெல்லாம் கூப்பிட்டா பேச, ஆம்பளைங்க கூப்பிட்டா பேசக்கூடாது. அப்பா எல்லாருமே குத்தத்துல பழக சரி. ஒரு ஒரு இதில் அந்த செல்லில் வருது பாரு, அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அப்படியே கொலை நடனம்ப்பா. காலகாலமாக இதுதான். மலைக்கு போனால் வலை அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா மீனை வாங்கிட்டு வந்து நாங்கள் அவங்க பிடிச்சிட்டு வந்து கொடுக்குற கடமை அவங்களுது. எங்களது வியாபாரம் பண்ணுற கடமை எங்களுது. இதுதான் எங்களுடைய தொழில். இப்படி இருந்து நாங்கள் ஒரு ஒரு நேரமாக எல்லாத்தையும் அனுசரிச்சுக்கிறேன். எல்லாமே பார்த்துட்டு பரவாயில்ல. நம்ம ஆனால் இந்த இடத்த விட்டு நம்ம போகக்கூடாது. எவ்வளோ சொன்னாங்க, சுனாமி வந்து நீங்கள்லாம் போயிடுங்க, வேறு அழிவு வந்தாலும் எங்கள் கடல் மாதா காப்பாற்றுவாங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு. நீர் பறவை வாழும் நிலத்தில் நீ வாழ இடமாயில்